அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த டிசம்பர் மாதத்தினுடைய முதல் பரிசுத்த ஆராதனைக்கு வந்தவர்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்ல, மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஆண்டுடைய வார்த்தைகளை உற்சாகத்தோடு நாம் கேட்போம். ஆமென். வாசிங்க இந்த மாதத்துடைய வாக்குத்தத்த வசனம். ஓசியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம். ஓசியா 2:20. உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். அல்லேலூயா. அதாவது கடந்த மாதத்தினுடைய ஒரு கண்டினியூஷன் தான் இந்த மாதம். போன மாசத்துல நம்ம பார்த்தோம், அவருடைய உடன்படிக்கையை நாம் நினைவு கூறும் மாதமாக ஆண்டவர் நமக்கு உணர்த்தினார். உடன்படிக்கையை நினைவு கூறும், தேவ உடன்படிக்கையை நினைவு கூறும் மாதம். அப்படிதான் நாம நவம்பர் மாதத்துல 5 வாரங்களும் தியானித்தோம். அல்லேலூயா. அவர் ஆவியினாலே உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார், அவர் தம்முடைய இரத்தத்தினாலே உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அநேக ஆழமான காரியங்களை போன மாசம் நாம பார்த்தோம். சோ அதனுடைய ரிசல்ட், போன மாசம் நாம் ஆண்டவருடைய உடன்படிக்கையை தியானித்ததுனால ஆண்டவர் நமக்கு என்ன பலனா கொடுக்கிறார் அப்படின்னா, உன்னை எனக்காக நியமித்துக் கொள்வேன். நீ என்னுடைய உடன்படிக்கை நீ நினைவு கூர்னல, என்னுடைய புதிய உடன்படிக்கை அந்த ரத்தத்தை நீ நினைவு கூர்னல, அதனால என்ன பண்றேன், உனக்கு நான் இப்போ நிச்சயதார்த்தம் பண்றேன், அச்சாரம் போடுறேன். என்ன ஒரு கிராமத்துக்காரங்க என்ன சொல்லுவாங்க, பரிசம் போடுறேன் அப்படின்றாங்க. அந்த மாதிரி உன்னை உண்மையாய் எனக்கு நியமித்துக் கொள்வேன் அப்படின்னு ஆண்டவர் இந்த மாசத்துல, போன மாசத்துடைய தொடர்ச்சியாகவே இந்த மாதத்தை அழகா அப்படியே லிங்க் பண்ணி கொடுத்திருக்கிறார். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். சரி, இந்த வசனத்துடைய ஆதாரம் நீங்க இந்த புஸ்தகத்தினுடைய 1-2 அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்க அப்படின்னா, இங்கே அவர் வாக்குத்தத்தம் பண்றதுக்கு எந்த தகுதியுமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லை. அவங்க சோர மார்க்கமாய் போய், வேசித்தனம் போய், அந்நிய தேவர்களோடு கலந்து, அந்நிய ஜனங்களோடு கலந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு போயிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மோசமான நிலைமைக்கு போனது கூட அவங்களுக்கு தெரியல. அப்படி அவங்களுடைய கண் மயக்கம், அப்படி ஒரு போதை மாதிரியான ஒரு நிலைமையில அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு தரம் கட்ட வாழ்க்கையா இருக்கு. அதை எடுத்து காண்பிக்கிறதற்கு, அதை விளக்கி சொல்வதற்கு தன்னுடைய ஊழியக்காரனாகிய ஓசியாவை என்ன பண்றாரு, ஒரு வேசியை போய் நீ மணந்து கொள், ஒரு சோர ஸ்திரீயை போய் நீ மணந்து கொள், அப்படித்தான் இருக்கு உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு பாருங்க. ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிக்கிறார், ஒரு வாழ்க்கையை முதலீடாக போடுகிறார். எதற்காக? தன்னுடைய சொந்த ஜனங்களை மீட்டு எடுப்பதற்காக. ஒரு 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 விளக்க படம், ஒரு படம் போட்டு காமிச்சாதானே ஜனங்களுக்கு புரியுது. அதனால ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை என்ன பண்றாரு, இப்படி அலங்கோலமாக்கி, இப்படித்தான் இருக்கு உங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அந்த சோர ஸ்திரியோட போய் சேர்றான். அவனுக்கு 2 பிள்ளைகள் பிறக்குது. அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறாங்க. அதான் 1வது அதிகாரத்துல முடியுது. 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 1ஆம் வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட 13ஆம் வசனம் வரைக்கும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்கள் அப்படியே பட்டியல் போட்டுக்கிட்டே வருகிறார். 13ஆம் வசனம் வரைக்கும் அவங்களுடைய அந்த அக்கிரமங்களை, மீறுதலை அப்படியே பயங்கர கோபத்தோடு, பயங்கர ஒரு டென்ஷனோடு பாத்தீங்கன்னா அந்த கோபத்தை அப்படியே அந்த பாவங்களை பட்டியல் போட்டு வருகிறார். ஆனா 14ஆவது வசனம் வரும்போதுதான் அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அந்த ஒரு வார்த்தை ஸ்டாப் ஆகுது. ஆயினும். இவ்வளோ பண்ணிருக்கிறீங்க. நம்ம வருஷத்துல நவம்பர் மாசம், ஜனவரில இருந்து நவம்பர் வரைக்கும் செஞ்சதை அவர் பட்டியல் போட்டாருன்னா அவ்வளவு மோசமா இருக்கும். அவ்வளவு ஒன்று நம்ம உண்மையெல்லாம் இல்லை. அவ்வளவு நான் என்னையே சொல்லிக்கிறேன், உங்களெல்லாம் நீங்களாம் என்னை விட பரிசுத்த வாட்டிகள். என்னைய நான் ஆண்டவர் முன்னாடி உண்மையை ஒத்துக்கிறேன். அல்லேலூயா. அவருக்கு நான் பல விஷயத்துல உண்மையா இல்லை, அவரை நான் கோபம் மூட்டி இருக்கிறேன், அவருக்கு பிரியமில்லாத செஞ்சிருக்கிறேன். ஆனாலும் ஆண்டவர் இப்ப நமக்கு ஒரு ஆறுதலா ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஆயினும். ஆயினும். அந்த வார்த்தையை வாசிங்க. 14வது வசனம். ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி. பாருங்க, நான் அவளை வனாந்தரத்திற்கு அழைத்து கொண்டு போய். அப்போ நம்மளோட பட்சமாய் பேசுகிற ஆண்டவர் எங்க கூட்டிட்டு போயிருக்கணும்? செழிப்புள்ள தோட்டத்திற்குள்ள கூட்டிட்டு போயிருக்கணும். நம்மளை பட்சமாய் அழைக்கிற அர்த்தம் ஐஸ் பண்ணி, தாஜா பண்ணி, இதவா
இந்த ஆட்டுக்குட்டிக்கு இந்த புல்ல காமிச்சிட்டு கூட்டு போவாங்கல்ல, இந்த சின்ன பிள்ளைங்க ஏமாத்தி கூட்டு போனா மிட்டாய் காமிச்சு கூட்டு போவாங்கல்ல, இந்த ஊட்டி விடும்போது பார்த்தா இன்னொன்னு கூட தப்புன்னு சோற தூக்கி விட்டுவாங்க வாய்க்குள்ள, இந்த யூடியூப்லாம் பார்த்தா. அப்போ நயம் காட்டின அர்த்தம், ஏமாத்தி ஐஸ் பண்ணி தந்திரமாக நம்மளை கூட்டிட்டு போனா எங்க கூட்டிட்டு போகணும்னா, பார்க்கறதுக்கு நல்ல செழிப்பான இடம், நல்ல தோட்டம், நல்ல ஒரு பூ, ஒரு நல்ல ஒரு செழிப்பான தோட்டத்துல போய் மணவாளனும் மணவாட்டி உட்கார்ந்து பேசினா அந்த இடம் ரம்யமா இருக்கும். ஆனா ஆண்டவர் எங்க கூட்டு போறாருன்னா, வனாந்தரமான ஒரு இடத்திற்கு நம்ம எப்படி கூட்டு போறாருன்னா, நயங்காட்டி அப்படியே கூட்டிட்டு போறாரு. ஏன் அப்படின்னா, வனாந்தரத்துல போனாதான் நமக்கு என்ன காரியம் அப்படின்னு நமக்கு தெரியும், எது உண்மை அப்படின்னு தெரியும். அப்போ இந்த டிசம்பர் மாசத்துல நிறைய பேர் பாருங்க, நிறைய சபைகள் 21 நாள் உபவாச ஜெபம், 40 நாள் உபவாச ஜெபம் அப்படின்னு சொல்லி இந்த வருஷ கடைசியில உபவாச ஜெபங்களை அதிகமாய் நியமிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த மணவாளனை அந்த வனாந்தரமான அந்த உபவாச நாட்கள்ல தேடினாதான் அவருடைய அருமை நமக்கு தெரியும். எப்பயுமே செழிப்பா இருந்தா, எப்பயுமே எல்லா சூழ்நிலையும் நமக்கு அனுகூலமா இருந்தா, அவர் நமக்கு மணவாளன் அப்படிங்கிற அருமையே நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அல்லேலூயா. அப்ப இந்த வருஷம் முழுவதும் நாம் இழந்த காரியத்தை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், உபவாசித்து வனாந்தரம் போல நம்முடைய வாழ்க்கை எல்லா பக்கமும் எல்லாத்தையும் அடைச்சிட்டு அவர் சன்னிதானத்துல அவர் பாதத்துல உட்கார்ந்து அவர் என்ன பண்ணணும், அவருடைய முகத்தையே நாம் பார்க்கணும். அப்ப என்ன பண்ணுவாராம், பட்சமாய் பேசுவாராம். என்ன பட்சமாய் பேசுகிறாரு வாசிங்க, அதை அப்படியே தொடர்ந்து நீங்க, அதாவது 18ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிங்க, 18 23 வரைக்கும் கூட வாசிங்க. அக்காலத்திலே நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியிலே ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்தில் இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்துக் கொண்டிருக்க பண்ணுவேன். இவ்வளவு பாவங்களையும் அக்கிரமங்களையும் பண்ணின ஜனங்களுக்கு முன்பாக அவர் பட்சமாய் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை தான் அடுத்து அப்படியே பாருங்க வாக்கு தத்தங்களாக வந்து கொண்டிருக்கு. உங்களுக்காக நான் என்ன பண்ணுவேன், மிருகங்களோடு உடன்படிக்கை பண்ணுவேன். நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் கால எல்லாம் சொகுசா தூங்கிட்டு இருந்தாங்க. இவ்வளோ பெரிய ஒரு தேனி வண்டு மாதிரி பெட்ரூம்ல வந்துச்சு. எப்படி இவங்க கதவை சாத்த வைப்பாங்க, எப்படி அந்த தேனி உள்ள வந்துச்சு தெரியல. அப்புறம் போய் அதை அடிச்சு அதை தூக்கி வெளியே போட்டோம். அல்லேலூயா. அப்போ நாம் சுகமாய் தங்கி இருக்கும்படி என்ன பண்றாரு, ஒரு எறும்பு அணுகாதபடிக்கு மிருகங்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். நம்முடைய பிள்ளைகள் சுகமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பாருங்க, அவர் மிருகங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணி அவைகள் தம்முடைய வல்லமைகளை மீறி தம்முடைய பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடிக்கு அவ்வளவு நேர்த்தியாய் நம்மை பாதுகாக்கிறார். அப்ப பாருங்க, எவ்வளவேனும் தகுதி இல்லாதவர்கள் அவருக்கு விரோதமாய் அக்கிரமம் செய்த, வாசிங்க நெகேமியா புஸ்தகம் 9வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. நெகேமியா 9:33. எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதியுள்ளவர், நீர் உண்மையாய் நடப்பித்தீர், நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம். அவர் உண்மையை நடப்பித்தார், ஆனா நாங்க என்ன பண்ணினோம், ஆகாமியம். போன வாரமே சொல்லிக் கொடுத்தேன். ஆகாமியம் என்றால் அக்கிரமம், விக்கட்னஸ். அல்லேலூயா. ஆகாமியத்தின் கூடாரமாய் நாம் இருந்தோம். அல்லேலூயா. ஆனால் அவர் உண்மையை நடப்பித்தார். அப்ப எஸ்ரா காலத்துல, நெகேமியா காலத்துல அவங்க வேதத்தை எடுத்து ஜனங்களுக்கு விலக்கி சொல்லும் பொழுது அப்படியே மாறிலே அடித்து கொண்டு அழுதார்கள். ஆண்டவரே, நீர் இவ்வளவு உண்மை உள்ளவரா இருக்கிறீரே, ஆனால் நாங்கள் எப்படி எங்களுடைய சொந்த வித்தை அந்நிய வித்துக்களோடு கலந்து போட்டோமே, பரிசுத்த ஜாதியை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினோமே, அந்நிய ஜனங்களோடு கலந்து கொண்டோமே அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. ஆகாமியத்தின் கூடாரமாய் நாங்கள் மாறினோமே. அல்லேலூயா. அப்ப இந்த வனாந்தர காலத்துல போகும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது, உபவாசிக்கும் பொழுது, தனித்து நாம் ஜெபிக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு உணர்வு வந்தாதான், அவர் வனாந்தரத்துல கூட்டு போகக்கூடிய அனுபவத்துக்குள்ள நாம் வந்தாதான். இப்ப நான் உங்களை நயங்காட்டி அழைக்கிறேன். எப்படி? தயவு செய்து உபவாசம் போடுங்க, தயவு செய்து உபவாச ஜெபிங்க அப்படி நயம் காட்டி நான் உங்களை கேட்பதற்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அவர் பட்சமாய் அப்பதான் பேசுவார். அல்லேலூயா. எல்லாம் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள போய் நாம ஒரு ஜெபம் பண்ணா நமக்கு ஒரு பட்சமான வார்த்தை கிடைக்காது, ஒரு ஆதரவான வார்த்தை கிடைக்காது, ஒரு தயவான வார்த்தை கிடைக்காது. அல்லேலூயா. அவர் நயம் காட்டி உங்களை வனாந்தரத்திற்கு அழைப்பது
அவர் உங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுக்க. அல்லேலூயா. இப்ப டிசம்பர் மாதத்துல நவம்பர் மாசத்துல அதிகமாய் உபவாசத்துல போட்டு ஜனங்களும் ஊழியக்காரங்களும் தங்களை வருத்திக் கொள்வதற்கான காரணம் என்னன்னா, புதிய வருஷத்துல ஒரு பட்சமான ஒரு வாக்கு தத்தம் கிடைக்கணும். அல்லேலூயா. புதிய வருஷத்திற்கான வாக்கு தத்தத்தை ஆண்டவன் நமக்கு அப்படி பட்சமாய் தயவாய் கொடுக்கணும். அப்போ கடந்து போன பாவங்களை மன்னிக்கவும் புதிய வருஷத்திற்கான ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளவும் தான் அந்த கடைசி நாட்களை என்ன பண்றோம், நாம் வனாந்தரமாக மாற்றிக்கொள்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு நாம் என்ன பண்ணலாம், உபவாசித்து ஜெபிக்கலாம். மாலை நேரத்துல கூடி வந்து நாம ஜெபிக்கலாம். கிறிஸ்துமஸ் வரைக்கும் கூட உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு அது ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ அதற்கு நானும் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மை பட்சமாய் பேசி பாருங்க, அடுத்து 20 அதிகாரம் கடைசி வரைக்கும் அப்படியே பட்சமாய் பேசி வாக்கு தத்தங்களே கொடுக்கிறார். அப்போ இது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த மாதம் முழுவதும் நாம் அதிகமாய் பார்க்க போறது குடும்ப உறவை குறித்து. அப்ப கணவன் மனைவிக்கு இடையே அப்படிப்பட்ட ஒரு அன்பு, நேசம், ஐக்கியம் இருக்கும். எவ்வளவுதான் பாருங்க, புருஷன் குடிகாரனா இருப்பான், புருஷன் ரொம்ப மோசமான ஆளா இருப்பான், ஆனா மனைவி விட்டு கொடுக்கவே மாட்டான். மனைவி அந்த விஷயத்துல பாருங்க தேவையான எல்லாம் செய்வாங்க, கடமை எல்லாம் செய்வாங்க. திட்டுனாலும் சிலர் அடிக்க கூட, திட்டுனாலும் அடிச்சாலும் அந்த திருமண பந்தத்தை விட மாட்டாங்க. அதேதான் ஆண்டவர், நீ இவ்வளவு பாவம் பண்ற, இவ்வளவு அக்கிரமம் ஆயினும் நான் என்ன பண்றேன், உண்மையில் பட்சமாய் நடந்து கொள்கிறேன். அப்போ அந்த உறவைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு வெட்ட வெளிச்சமாய் காண்பிக்கிறார். இதே எப்படி நாம புதிய ஏற்பாட்டுல பார்க்க முடியும்? வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 19-20 வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 19-20 சீக்கிரமா. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனன 19-20. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையா. யோசேப்புக்கு என்ன காரியம்னா, மரியாள் வந்து தீட்டுப்பட்டுட்டா, அவனுக்கு தெரியாது. அவள் வந்து என்னன்னா, ஒரு புருஷனை அறியாததற்கு முன்னமே அவன் என்ன ஆயிட்டா, கர்ப்பம் தரிச்சிட்டா. அப்ப அவனுடைய பார்வை, உலகத்தாருடைய பார்வை, அவன் ஒரு சராசரி மனுஷன் தான். அவனும் ஒரு மாம்சமான ஒரு மனுஷன் தான். அக்கம் பக்கத்துல என்ன சொல்றாங்க, சொந்த பந்தங்கள் என்ன சொல்றாங்க, ஊரார் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் அவனுடைய மனசுல அப்படியே போட்டு குழப்பி, ஆனா ஒரு ஜென்டிலான ஒரு காரியம் என்ன செய்ய நினைச்சானா, அவளை ரகசியமாய் தள்ளிவிட அவன் யோசித்து கொண்டிருந்தான். நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு, உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், ஆனா கல்யாணத்துக்கு அவன் தகுதி இல்லாதவன். கரெக்ட் தானே? இந்த வசனத்தையும் அந்த சம்பவத்தையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா நமக்கு ஒத்துப்போகும். இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம் கூட ஆண்டவரை நெருங்குவதற்கு, ஆண்டவரை ஆத்தும மணவாளனாய் அங்கீகரித்துக் கொள்வதற்கு, ஐக்கியப்படுவதற்கு எவ்வளவு வேணும் தகுதியில்லாத ஜனங்கள். பாளையத்திற்கு புறம்பா இருக்கிறார்கள், அந்நியத்துல இருக்கிறார்கள், பரிசுத்த ஜாதி இல்லாம அவங்க பரிசுத்த குலைச்சலா இருக்கிறார். அதே ஒரு நிலைமைதான் இப்ப மரியாள். ஆனா அவளுடைய வயிற்றுல இருக்கிறது பரிசுத்த வித்து என்பது தேவனுக்கும் அவளுக்கு மட்டும்தான் தெரியும், உலகத்தாருக்கு தெரியாது. உலக முறைப்படி கல்யாணத்திற்கு தகுதி இல்லாத ஒரு மணவாட்டியாகத்தான் அவள் அந்த இடத்துல இருக்கிறார். அல்லேலூயா. அவள் என்ன பண்றான், நைட் நேரத்துல ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசித்துக் கொண்டிருந்தான். அடுத்த வசனம் வாசிங்க. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிறது. அப்போ அவன் தனித்து அவளை ரகசியமாய் வெளியே அனுப்பிவிட அவன் யோசனையாயிருந்தான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்றார், யோசேப்ப வனாந்தரத்திற்கு அழைத்து போகிறார். அல்லேலூயா. அவனோடு கூட பட்சமாய் பேசும்படியாக, அவனை சொப்பனத்திலே உணர்த்தி வைக்கும்படியாக அவன் என்ன பண்றார், அவனுக்கு வனாந்தரம் எது அப்படின்னா அந்த இரவு சொப்பனம் தான் அவனுக்கு வனாந்தரம். அல்லேலூயா. அவனை வனாந்தரத்திலே கூட்டிக் கொண்டு போய் அவனிடத்திலே பட்சமாய் பேசுகிறார். எப்படி பேசுகிறார், தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே. அவனுக்கு ஒரு புகழ்ச்சி, பட்சமாய் பேசுகிறது. அதான் எழுது யோசேப்பே அப்படின்னு அவனை அதட்டலாம் இல்ல, அவன் அதட்ட அந்த நேரத்துல பயந்துருவான், பேய் பிசாசு. அவனே ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கிறான். அவனை பாருங்க, அவனை புகழ்ந்து
அவனை அப்படியே தூக்கி வச்சு அவனை ஐஸ் பண்ணி, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, நீ மரியாளை என்ன பண்ணாத, தள்ளிவிட, நீ என்ன பண்ணாத, யோசிக்காத, அவளுடைய வயிற்றில் இருப்பது பரிசுத்த ஆவியினுடைய வித்து. அல்லேலூயா. பட்சமாய் பேசி பாருங்க, ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தம் அவளுடைய வயிற்றுல இருக்குப்பா. பிதாவினுடைய வாக்குத்தத்தம். அல்லேலூயா. நித்திய பிதா, அல்லேலூயா, சமாதானத்தின் பிரபு அவளுடைய வயிற்றுல இருக்கிறாரு. நீ அதை போய் நீ அதான் நினைக்காத. அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒட்டுமொத்த பழைய ஏற்பாட்டினுடைய பாவங்களையும் பரிகரிக்கக்கூடிய பரிகாரியாக வரக்கூடிய தேவன் எப்படி வாரார்னா, அவருடைய அந்த வருகையே ஒரு அவலட்சணமான வருகையாத்தான் முகம் இந்த உலகம் எல்லாம் பார்க்கும். உங்களுக்கு புரிச்ச நான் சொல்றது? ஒட்டுமொத்த, அதாவது பழைய ஏற்பாட்டினுடைய பாவத்தையும் இனிமேல் பிறக்க போகிற பிள்ளைகளுடைய சகல பாவத்தையும், எல்லா அக்கிரமத்தையும், எல்லா ஆகாமியத்தின் கூடாரத்தையும் ஒட்டுமொத்தமாய் அழிக்கக்கூடிய கிருபாதார பலியா இருக்கக்கூடிய அவர் உலகத்திற்கு வரக்கூடிய அந்த முகாந்தரத்தின் வாசலே பாத்தீங்கன்னா ஒரு அக்கிரமத்தின் வாசலா தான் ஜனங்களுக்கு தெரியும். அதான் இந்த 2 வசனத்திற்குள்ள ஒரு ஒப்புமை. அல்லேலூயா. அதை உலகத்திற்கு எப்படி வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறார் அப்படின்னா, அது பரிசுத்த வித்து. அல்லேலூயா. ஏனென்றால் உண்மையாய் உன்னை எனக்கு நான் நியமித்துக் கொண்டபடினாலே அந்த பாவத்தை எல்லாம் நான் பரிகரித்துக் கொள்கிறேன். எப்ப நீ என்னோட நிச்சயதார்த்தம் பண்ணிட்டியோ, எப்ப நீ என்னோட உடன்படிக்கை பண்ணுவதற்கு உன்னை ஒப்பு கொடுத்து விட்டாயோ, உன்னை அர்ப்பணித்து விட்டாயோ, அப்பவே உன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து உன்னை பரிசுத்தப்படுத்தி என்னுடைய சொந்த மனவாளியாக நான் ஏற்றுக்கொள்ள நான் என்ன பண்ணிட்டேன், முடிவு பண்ணிட்டேன். அல்லேலூயா. அவருடைய வேலையை பாருங்க, அவர் கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டார். அதை நினைச்சு பார்க்கும்போதுதான் அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அப்ப எவ்வளவேனும் தகுதி இல்லாத நம்மை அவர் நம்ம என்ன பண்றார், உண்மையாய் நியமித்துக் கொள்ளுகிற ஒரு உண்மை உள்ள தேவன். அல்லேலூயா. வாசிங்க ஏசாயா புஸ்தகம் 42:3 வாசிங்க. ஏசாயா 42:3. அல்லேலூயா. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். பாருங்க, அவருடைய வேலை என்ன அப்படின்னா, என்ன கண்டிஷன்ல நாம இருக்கிறோம் அப்படிங்கிறது அவருக்கு முக்கியம் இல்லை. இவர் நெறிந்த நாணலா இருக்கிறாங்களா, இவங்க மங்கி எரிந்து கொண்டு இருக்கிறாங்களா, அது முக்கியம் இல்லை. என்னுடைய டியூட்டி என்ன அப்படின்னா, நான் என்னுடைய நியாயத்திலே உண்மையா இருக்கிறேன். நான் என்னுடைய நியாயத்தில் எப்படி இருக்கிறேன், உண்மை. அது அவருடைய போர்ஷன். அல்லேலூயா. அப்ப நான் மங்கி எரிகிற திரி என்ன பண்றாரு, அவர் அப்படியே கொழுந்து விட்டு எரிய பண்ணுகிறார். நெறிந்த நாணலை என்ன பண்றார், தூக்கி நிறுத்துகிறார். ஏனென்றால் அதுதான் தனக்கு மனவாளியா வர வேண்டும், அதுதான் தனக்கென நியமிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய நியாயத்திலே உண்மையா இருக்கிறபடினாலே அந்த கிருபையினாலதான் நாம நிமிர்ந்து நிற்கிறோம். அந்த கிருபையினாலதான் நாம் பரிசுத்தப்படுகிறோம். நம்முடைய சொந்த முயற்சியினால ஒரு நாளும் கிடையாது. வாசிங்க ஏசாயா 61:8 வாசிங்க. 61:8. கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியை உண்மையாக்கி அவர்களோட நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். அப்ப நாம என்ன நினைக்கிறோம், நான் செய்யறது கரெக்ட், நான் செய்யறதுதான் உண்மை, நான் செய்யறதுதான் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அங்க வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர்களுடைய கிரியைகளை நான் உண்மையாக்குகிறேன். நீங்க செய்யறதெல்லாம் பலிக்குது, நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்குது, உங்களுடைய கிரியையில ஒரு உண்மை இருக்குதுன்னா அதுக்கு காரணம் என்ன, பேக் சைடு சப்போர்ட் அவர், பின்னாடி இருந்து நம்மை நடத்துகிறது அவர். அல்லேலூயா. அந்த ஒரு கவனம் நமக்கு இருக்கணும். நீங்க கொடுக்கிற பலிகளை எல்லாம் அவர் வெறுக்கிறார். சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நான் அவர், அதாவது கொள்ளை பொருளை இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். பலியை காட்டிலும் அவர் என்ன பண்றாரு, கீழ்ப்படிதலே உத்தமம். அப்போ நாம் அவராலே இயக்கப்படுகிறோம். என்னுடைய கிரியை அவராலே உண்டாயிருக்கிறது. நான் அவரை கொண்டுதான் எல்லாம் செய்கிறேன். அவருக்குள் நான் அசைகிறேன், அவருக்குள் நான் பிழைக்கிறேன், அவருக்குள் நான் இருக்கிறேன். ஒவ்வொரு அசைவும் அவருக்குள்ள இருக்கிறது என்று சொல்லி நான் நிதானித்து நடந்தால் என்னுடைய கிரியை ஒவ்வொன்று எப்படி இருக்குமா, உண்மையா இருக்கும். அல்லேலூயா. அப்ப என்னுடைய கரத்தின் கிரியைகளை, என்னுடைய சொந்த கரத்தினால் செய்யக்கூடிய கிரியைகளை அவர் உண்மையுள்ளவராக்கிறார். ஏன் அப்படின்னா, தாவீதுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. வாயினால் சொல்லி கரத்தினால் நிறைவேற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். வாசிங்க 1 யோவான் புஸ்தகம்
1வது அதிகாரம் 9வது வசனம். 1 யோவான் 1:9 வாசிங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்னா, ஏசாயா 41:61-8 நான் வாசித்தோம். கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை நான் வெறுக்கிறேன். தகன பலியை நான் வெறுக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் மாம்சத்தை வெறுக்கிறார், மாம்ச பலியை அவர் வெறுக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? அது அப்படியே நீங்க எங்க கொண்டு வாங்க, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால். அப்ப என்ன அர்த்தம்? நாம் பாவம் எப்படி செய்யறோம்? மாம்ச உணர்ச்சியினால தூண்டிதானே நம்ம செய்யறோம். அல்லேலூயா. அப்ப அந்த மாம்ச உணர்ச்சிகளை நாம் தகிக்கும் பொழுது, அதை வெறுக்கும் பொழுது, அதை வெறுத்து ஒதுக்கும் பொழுது நம்முடைய கிரியை உண்மையான கிரியாய் மாறுகிறது. இந்த ரெண்டுக்கு உள்ள அந்த சிங்க்ரோனைசேஷன் தான். அல்லேலூயா. தகன பலியை நான் வெறுக்கிறேன், உங்களுடைய கைகளின் கிரியைகளை நான் உண்மையாக்குகிறேன். அப்ப எப்போ நம்முடைய கிரியை உண்மையாகும் அப்படின்னா, என்னுடைய பாவத்தை நான் அவருக்கு முன்பாக அறிக்கை செய்து என்னுடைய பாவத்தை நான் வெறுக்கும் பொழுது, இவ்வளவு ஒரு அருவருப்பான காரியத்தை நான் செய்து விட்டேன் என்று சொல்லி மனம் கசந்து உணர்ந்து நாம் அழுது செபிக்கும் பொழுது, அந்த வனாந்தரத்திலே செய்ய வேண்டிய காரியம் தான் இதெல்லாம். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள் அப்ப பாருங்க, நாம் செய்யக்கூடிய கிரியைகள்ல அவர் உண்மையை கண்டு அதை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அதான் 1 தீமோத்தேயு 1:15 வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:15. அல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். அப்போ மத்தவங்களை நாம கம்பேர் பண்ண எப்படி கம்பேர் பண்ணணும்னா, பாவிகளே பிரதான பாவி நான் தான். யார் அதிகம் பாவம் செய்யறானோ அவன் மேல் அதிகபட்சமா இருக்கிறார். அந்த வேசியான ஸ்திரீட்ட பரிசேயனை கொண்டு சொல்லும் போது சொல்றார், யாரிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுகிறார்னா, யாருக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ, யாருடைய பாவங்கள் அதிகமாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அவரிடத்தில் அதிகமாய் அவர் அன்பு கூறுகிறார். அப்ப என்ன அர்த்தம்? நான் பிரதான பாவி என்று சொல்வதில் நாம் தயக்கம் காட்டக்கூடாது. பவுல் அந்த இடத்துல கொஞ்சம் கூட பாருங்க, அவ்வளவு அவர் சொல்றாரு, நியாய பிரமாணத்திலே உண்மை உள்ளவன், கொஞ்சம் குறை என்னிடத்துல யாரும் எந்த குற்றமும் சாட்டப்படாது, பரிசேயனிலே நான் உத்தமன், எல்லா காரியத்திலும் நியாய பிரமாணத்துல அப்படியே அச்சு பெசகாம செய்த ஒரு உண்மையான ஆள் யாருன்னா பவுல் மட்டும்தான். ஆனா அவரே சொல்றாரு, நான் பாவிகளில் பிரதான பாவி நான். அல்லேலூயா. அப்போ நாம என்ன பண்ணணும்னா, அந்த அளவுக்கு ஆண்டவர் சமூகத்துல மற்றவங்களோட கம்பேர் பண்ண நான் தாங்க பிரதான பாவி, அதை யார் சொல்ல முடியும்? அந்த ஒரு கட்டத்துக்கு நம்மளால வரவே முடியாது, யோசிக்கவே முடியாது. ஏன்னா நம்முடைய மாம்சம் தடுக்கும். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? இது எல்லாரும் பண்றது தானே, இது சகஜம் தானே, உலகத்துல இருக்கிறவ இதை கூட செய்யலைன்னா அப்புறம் எப்படி? அல்லேலூயா. அங்கதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்திற்கு தடையை நம்ம அங்கதான் ஏற்படுத்தணும். அல்லேலூயா. அப்ப இந்த வனாந்தர நாட்கள்ல போக போக போக, உபவாசத்துல போக போக நம்மை வருத்தி கொள்ளும் போது நாம் செய்த பாவம் நமக்கு பெருசா தெரியும். அல்லேலூயா. அதை பெருசா ஆக்க அவர் என்ன பண்ற, நம்ம ரட்சிக்கிறார். அல்லேலூயா. நம்ம அப்படியே அதை கரைய பண்ணி, பனி போல் அதை உருக பண்ணி, நம்ம அப்படியே ஒரு ஜொலிக்கிற ஒரு பாருங்க மங்கி எரிகிற திரியை பிரகாசமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அது என்ன காரணம் அப்படின்னா, அதற்குமே ஒரு வாக்கு தத்துவம் தான் காரணம். அது போன மாசத்தினுடைய வாக்கு தத்துவத்தினுடைய பேக்ரவுண்ட். வாசிங்க சங்கீத புஸ்தகம் 89வது அதிகாரம் 24வது வசனம். சங்கீதம் 89:24. என் உண்மையையும் என் கிருபையையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். யாருடைய கொம்பு? தாவீதினுடைய கொம்பு. தாவீதினுடைய குமாரன் கிறிஸ்து, கிறிஸ்துவின் சந்ததி நீங்களும் நானும். அல்லேலூயா. அப்போ அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நமக்கு அது சுதந்திரமாக வருகிறது. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு கூட இருக்கும். அதை எங்க உறுதிப்படுத்துறாருன்னா 33வது வசனத்துல உறுதிப்படுத்துறார். வாசிங்க. ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். ரெண்டு வார்த்தை அப்படியே அங்க வருதா?
என் கிருபையும் என் உண்மையும் அவனோடு கூட இருக்கும். 33 என்ன சொல்றாரு? என் கிருபை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் நான் பிசகாமலும் இருப்பேன். அவனோடு கூட இருக்குமா? அது விலகவே விலகாதான். என்ன 2 வசனத்தை அப்படி நீங்க பக்கத்துல வச்சு பாருங்களேன், அவ்வளவு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். அந்த 24, 33 அவ்வளவு அப்படியே ஜோடி போல இருக்கும். என் கிருபையும் என் உண்மையும் அவனோடு கூட இருக்கும். 33 சொல்றாரு, என் கிருபை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் நான் பிசகாமலும் இருப்பேன். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு இம்மி கூட, சொன்னதுல ஒரு அச்சரம் கூட, ஒரு உறுப்பு கூட நான் பிசகாமல், என் கிருபையை நான் எப்படி அச்சு அசல அவன் மேல வச்சேனோ அதே கிருபையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். அல்லேலூயா. அவர் உண்மையிலே அவர் பிசகாமல் இருக்கிறார். அப்ப அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் பலிக்குது அப்படின்னா, அவனோடு கூட அவ்வளவு அவர் என்ன பண்ணி இருக்கிறார்? உறவாடி இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது தான் வனாந்தரத்துல சுத்தின மிகப்பெரிய ஆள், ஒரு ஆள் சொல்லலாம். அல்லேலூயா. சவுல் துரத்த அவன் வனாந்தரத்துல, அவன் காடுல பாருங்க, ஒரு அசைவு கூட அவனுக்கு மறைவானது. எங்க கொகை, எங்க கூடாரம், எங்க மிருகம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காட்டினுடைய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு அங்குலமும் தாவீதுக்கு அப்படியே பரிச்சயமானது. அந்த மாதிரி வனாந்தரத்தின் நாட்கள் நாம போகும் பொழுது நம்முடைய எல்லா அந்தரங்கத்தின் காரியங்களும் ஆண்டவர் வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா. அப்பதான் நமக்கு கிருபையும் உண்மையும் நம்மோடு கூட இருக்கும். அப்பதான் அவருடைய கிருபை நம்ம விட்டு விலகாமலும் அவருடைய உண்மையில் அவர் பிசகாமலும் இருக்கிறார் என்கிற அந்த பட்சமாய் நடந்து கொண்டு இருக்கிற அவருடைய உண்மையான குணாதிசயம்ல எப்ப கிடைக்கும் அப்படின்னா, தாவீது மாதிரி வனாந்தரத்துல ஓடணும். அல்லேலூயா. யாரோ துரத்துவார் இல்லாம ஓடணும். அல்லேலூயா. என்ன அப்படித்தான் இருக்கு உலகம். நம்மள கொஞ்சம் கூட நிம்மதியா இருக்க விடுறதே இல்லை. ஏதாவது ஒரு புதுசா பிரச்சனை பாருங்க. அடுத்து இன்னொரு புயல் வருதுங்கிறாங்க. நமக்கு அப்படியே ஒரு நடுக்கமா தான் இருக்கு. இப்பதான் முடிச்சு கொஞ்சம் மூச்சு விட்டு வெளில வந்துட்டு இருக்கிறோம். இன்னொரு புயல் வரப்போகுது. அப்ப நம்மளை பயங்காட்டி நம்மளை துரத்தி கொண்டே இருக்கிற இந்த உலகத்தின் மத்தியில நாம் வனாந்தரத்தில் இருக்கிறவர்களை போல காணப்படும் பொழுது, அந்த வனாந்தரத்திலும் பட்சமாய் பேசுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சரி, வாசிங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம். 1 கொரிந்தியர் 1:9. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதை மட்டும் நீங்க மனசுல ஆழமா வச்சுக்கணும். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. சரி, இப்ப அவருடைய உண்மைகளை எப்படி வெளிப்படுத்துகிறார்? அதை நாம ஒரே ஒரு வசனத்தை மையமாக வச்சு சில சம்பவங்களை பார்த்து நாம ஜெபித்து முடிக்க போகிறோம். அவருடைய உண்மை எனக்கு உண்மைன்னு சொல்றீங்க, அது எனக்கு எப்படி வெட்ட வெளிச்சமா விஷுவலா எனக்கு எப்படி தெரியும்? கண் பார்க்க அவருடைய உண்மையை நான் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, அதற்கு ஆதாரணமாய் ஒரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். சங்கீத புஸ்தகம் 89ஆம் அதிகாரம் 2வது வசனம். சங்கீதம் 89:2 வாசிங்க. கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர். பாருங்க, அதே அதிகாரம் தான் இல்லையா? சங்கீதம் 89:2 சொல்லப்பட்டிருக்கு, உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர். அவருடைய உண்மையை வானத்துக்கு கீழே தேடினீங்கன்னா நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. அவருடைய உண்மையை நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பூமியில நீங்க பார்க்க கூடாது. அப்ப என்ன அர்த்தம்? கீழானவைகளை பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய உண்மையை நீங்க கண்டுபிடிக்க முடியாது. மேலா அண்ணாந்து பார்க்கணும். அவருடைய உண்மையெல்லாம் எங்க வச்சிருக்கிறாரா, எங்க ஸ்டோர் பண்ணி இருக்கிறார், எங்க வேர்ஹவுஸ், அவருடைய செப்டோடைய வேர்ஹவுஸ் எங்க இருக்கு, அவருடைய உண்மைகளை எங்க ஸ்தாபிச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. வானங்களிலே ஸ்தாபித்து வைத்திருக்கிறார். அவர் வேர்ஹவுஸே அங்கதான் இருக்கு. அவருடைய உண்மையினுடைய அந்த பெட்டகம் எல்லாமே எங்க இருக்கு? மேலதான் இருக்கு. நீங்க கீழே தேடினீங்கன்னா கிடைக்காது. கீழான காரியங்களை பார்த்தீங்கன்னா உலக ஆசீர்வாதங்களினாலே அவருடைய உண்மையை நீங்க என்ன பண்ண முடியாது? கண்டுபிடிக்கவே முடியாது. ஒருவேளை உங்களை ஐஸ் பண்றதுக்கு வேணா ஒரு 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 தேன் மிட்டாயை கொடுத்து, ஒரு ஐஸ் மிட்டாயை கொடுத்து உங்களை கூட்டிட்டு வந்திருப்பாரு. அது உண்மை இல்லை. அது ஜஸ்ட் உங்களை நயங்காட்டி அழைக்கிறது. ஆனா உள்ள பார்த்தாதான் பெரிய விஷயமே உங்களுக்கு எங்க தெரியுது? வானத்துலதான் தெரியுது. அல்லேலூயா. அப்போ அவர் வானங்களிலே தம்முடைய உண்மைகளை அவர் ஸ்தாபித்து வைத்திருக்கிறார்.
அது எப்படி? ஒரு சில சம்பவத்தை பார்த்தா தான் புரியும், சொன்னா புரியாது. வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 16வது அதிகாரம் 25வது வசனம். லூக்கா 16:25. அதற்கு ஆபிரகாம், ஆ. மகனே, ஆ. நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். நீயோ வேதனைப்படுகிறாய். இதுதான் உண்மை. லாசரு பூமியில வாழ்ந்த நாள் மட்டும் கொஞ்சம் கூட அவனுக்கு நிம்மதி இல்லை, நல்ல சோறு இல்லை, நல்லா படுத்து தூங்க இடம் இல்லை, நல்ல ஒரு நிம்மதியான சரீரம் இல்லை. அல்லேலூயா. கொஞ்சம் கூட அவனுக்கு இளைப்பாறுதல் இல்லை. கண்ணுக்கு எதிர ஒரு இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கையை பார்க்கறான். ஆனா தன்னுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கூட இல்லை. போகும்போது ஏதாவது ஒரு சாப்பாடு, ஒரு அவன் சாப்பிட்ட எச்சையாவது போட்டுட்டு போவானா பார்த்தா அது கூட அவன் போடல. அந்த ஐஸ்வர்யவான் கண்ணில் பார்க்கிறான், ஆனா தன்னுடைய வாழ்க்கையில சுதந்திரிக்க முடியல. தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் லாசருவோ தீமையே அனுபவித்தான். ஆனா அவனுக்கு உண்மை ஆண்டவர் எங்க விளங்க பண்ணுகிறார்? ஆபிரகாமுடைய மடியில. அல்லேலூயா. உம்முடைய உண்மையை இரு வானங்களிலே ஸ்தாபிக்கிறீர். அப்ப பூமியில நீங்க எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் அது என்னது? பொய், மாயை. அல்லேலூயா. இப்போ நான் இங்க கஷ்டப்படுறேன், வேதனைப்படுறேன், அழுகிறேன், எனக்கே இப்படியே பாடு, எனக்கே இந்த பிரச்சனை, எனக்கே இப்படி சோதனை அப்படின்னா நீங்க பாக்கியவா நினைச்சுக்கோங்க. அல்லேலூயா. ஏனென்றால் உங்களுக்கு வானங்களிலே ஒரு உண்மையை ஸ்தாபித்து வைத்திருக்கிறார். ஆபிரகாமுடைய மடியை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, நீ பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. உனக்கு ஒரு கஷ்டம், உனக்கு ஒரு பாடு, சரீரத்துல நிம்மதி இல்லை, எவ்வளவுதான் மாத்திரை சாப்பிட்டாலும், எவ்வளவுதான் மருந்து சாப்பிட்டாலும், எவ்வளவுதான் பக்குவம் பார்த்தாலும் உடம்புல உனக்கு ஒரு விதமான ஒரு நன்மை இல்லை. என் மனைவி அடிக்கடி லாசருவை பத்தி தான் அவன் தேத்தி கொள்வா. எவ்வளவோ நான் பலவீனத்தில் இருக்கிறேன், எனக்கு ஒரு நாள் கூட ஒரு விடுதலை இல்லையே. அவளுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், உம்முடைய உண்மையை வானங்களிலே ஸ்தாபித்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய மடியை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த ஆபிரகாம் மடியில போனதுக்கு அப்புறம் அந்த லாசரு என்ன வசனத்தை அறிக்கையிட்டு இருப்பான்னு சொல்லி நான் தியானிச்சேன். இன்னைக்கு காலையில என்ன வசனத்தை சொல்லியிருப்பான் தெரியுமா? வாசிங்க சங்கீத புஸ்தகம் 119ஆம் அதிகாரம் 75வது வசனம். சங்கீதம் 119:75. கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நீதியுள்ளது என்றும் உண்மையின்படி என்னை உற்பவப்படுத்தினீர் என்றும் உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும் அறிவே. அல்லேலூயா. அப்போ ஒரு நாளும் பூமியில தான் தீமை அனுபவித்த எந்த நாட்களிலாவது லாசரு ஆண்டவர் என்ன பண்ணல? குறை சொல்லவே இல்லை. அது இன்னைக்கு வரைக்கும் அந்த ஐஸ்வர்யவான் லாசரு கதை ஒரு ஓமையா அல்லது நடந்த சம்பவமா அப்படின்னு சொல்லி நிறைய டிபேட் போயிட்டு இருக்கு. அது உண்மையாவே நாம் எடுத்துக்கொள்வோமே, நாம் ஒரு திருஷ்டாந்தமாவே எடுத்துக்கொள்வோமே, அதனால ஒன்றும் தப்பு இல்லையே. அல்லேலூயா. அப்ப லாசரு ஒரு நாள் கூட என்ன பண்ணல? ஆண்டவரை தூசிக்கல. அல்லேலூயா. இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க, என் கண்ணு முன்னாடி ஒருத்தர் சோக்கா வாழ்றான், என் கண்ணு முன்னாடி அவ்வளவு உயர்வா இருக்கான், மேன்மையா இருக்கான், அவ்வளவு அக்கிரமம் செய்யறான், அவ்வளவு பாவம் செய்யறான். நாளைக்கு ஓரத்துல உட்காந்து உண்மையே பார்த்து கொண்டு இருக்கிறேனே, எனக்கு ஒரு நீதி செய்ய மாட்டீரோ, எனக்கு ஒரு நியாயம் செய்ய மாட்டீரோ, எனக்கு இப்படி உபத்திரவத்தின் மேல் உபத்திரவம், பாடுகளின் மேல் பாடு, மனாந்தரத்தின் மேல் மனாந்தரம் ஏன், சோதனையின் மேல் சோதனை ஏன் என்று சொல்லி ஒரு நாளும் ஆண்டவரை நோக்கி ஒரு கேள்விக்குறியாக தன்னுடைய முகத்தையோ தன்னுடைய பாவனையோ அவன் காண்பித்ததே இல்லை. அல்லேலூயா. அதற்கு சாட்சியாகத்தான் ஆபிரகாமுடைய மடியில சங்கீதம் 119:75 அவன் நிச்சயமாய் அறிக்கை செய்திருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. மீண்டும் வாசிக்கலாம். நான் உம்முடைய வசனத்திற்கு, கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளது, அவனுக்கே இப்படி பண்றீங்க, எனக்கே இப்படி பண்றீங்கன்னு சொல்லி நான் பூமியில் நினைச்சிருந்தா நான் இன்னைக்கு ஆபிரகாமுடைய மடிக்கு நான் வந்திருக்க முடியாது. அல்லேலூயா. உம்முடைய நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளது என்றும் உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர். அதான் ஆபிரகாம் சொல்றான். அவன் அங்க கஷ்டப்பட்டான், இங்கே இளைப்பாடுறான், இங்கே தேற்றப்படுகிறான். ஆனா நீ அங்க சுகமா இருந்த, இப்ப நீ உபத்திரவத்தை அனுபவிக்கிற. பேலன்ஸ் ஆயிடுச்சு, சரியா போயிடுச்சு, அவ்வளவுதான். அப்ப என்ன அர்த்தம்? நீ ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க, யோசிக்காதீங்க, கவலைப்படாதீங்க. நீங்க இங்க உபத்திரவப்படுவீங்களா? உங்களுக்கென்று ஆபிரகாமுடைய மடியை ஆண்டவர் வானங்களில ஸ்தாபித்து வைத்திருக்கிறார். அந்த மத்திய ஆகாயத்துல உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டு.
நீங்கள் தேற்றப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு சுகமான ஒரு மடி உண்டு. அது தாய்மடியை காட்டிலும், அல்லேலூயா, அது தாய்மடியில தேற்றப்படுவதை காட்டிலும் ஆபிரகாமுடைய அந்த விசுவாச தகப்பனுடைய அந்த மடியிலே நாம் தேற்றப்பட்டு அதுக்கப்புறம் தான் நாம் என்ன பண்ண போறோம்? பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். அவர் தம்முடைய உண்மைகளை, தம்முடைய நியாயமான நியாய தீர்ப்புகள் மூலமாக அவர் வானங்களிலே ஸ்தாபித்திருக்கிறார். அப்ப பூமிக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கல, எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, நினைச்சது நடக்கல, இது நடக்கல அப்படின்னு சொல்லி நாம் கீழான காரியங்களை பார்த்தே தவித்துக் கொண்டிருப்போமானால் அதுல ஒரு நாளும் அவருடைய உண்மையை நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. அல்லேலூயா. இன்னொரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன். லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 43வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு என்னோட கூட நீ பரதீசில் இருப்பாய். அல்லேலூயா. பாருங்க, வாழ்நாளெல்லாம் ஒரு சிலுவை கள்ளன். அல்லேலூயா. அவன் ஒரு கள்ளன், ஒரு திருடன், ஒரு கொடுமையுள்ள ஒரு மனுஷன். ஐஸ்வர்யமான இவனு கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆனா பாருங்க, அவன்கிட்ட ஒரு கிருபை. யாருக்கு? சிலுவை கல்லனுக்கு. கடைசி நேரத்தில் என்ன பண்ணிட்டான்? சான்ஸை யூஸ் பண்ணிட்டான். ஏன்னா சிலுவையில மிக அருகாமையில் அடிக்கப்பட்ட கிறிஸ்துவை கண்ணார பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அதான் 2 பேர் அறைகிறான். ஒருத்தன் ஏற்றுக்கொள்கிறான், ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படித்தான் அந்த உலகம் இருக்கும். ஒரு சாரார் என்னை ஏற்றுக்கொள்வாங்க. எவ்வளவு கொடிய பாவங்களையும் அக்கிரமங்களையும் பண்ணி இருந்தாலும் இந்த சிலுவையின் ரத்தத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். இருக்கிற அந்த திருஷ்டாந்தம் தான் அந்த சிலுவை கல்லவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். ஒரு உண்மையை பார்த்தீங்களா? ஒரு கொஞ்ச நேரம், ஒரு கடைசி மணித்துளி, தன்னுடைய ஜீவன் போகக்கூடிய அந்த கடைசி மணித்துளிகளில அந்த சிலுவை கல்லன் அவரை ஏற்றுக்கொண்டான். அவனுக்கு பாருங்க, வானங்களிலே தம்முடைய உண்மைகளை அவர் ஸ்தாபிக்கிறார். எப்படி? இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசில் இருப்ப. என்ன பண்ண? வானத்தில். அதான் என்னுடைய உண்மை. நான் உண்மையில இறக்கம் காண்பி, நான் ரத்தத்தை சிந்தி இருக்கிறேங்கிற உண்மை எங்க தெரியும்? நீ என் கூட சாட்சியா பரதேசில இருப்ப, என்னோட கூட இருப்பப்பா. நான் நாளைக்கு உயிரோட எழுந்திருப்பேன், நீ ஏன் கூட இருப்ப. இது எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் பாருங்க. அவருடைய உண்மை எங்க காமிக்கிறாரு? உனக்கு சிலுவையில இருந்து கீழே இறக்கி உன் காயத்தெல்லாம் சரியாக்கி இன்னொரு 30 வருஷம் நீ ஜாலியா அந்த பூமியில வாழலாம். இல்ல, செஞ்சிருக்கலாம்ல அவரு. இவ வாழ்நாள்லாம் ஜெயில இருந்துட்டான். சரி, கொஞ்சம் நல்லவனா அந்த பூமியில வாழ்ந்துட்டு போட்டோம், கொஞ்சம் நல்லவனா அந்த உலகம் இவனை பார்க்கட்டும், சாட்சியா எனக்கு இந்த பூமியில அவன் இருக்கட்டும். இல்ல, அவர் உண்மை எங்க வைக்கிறார்னா பரதீசில் வைக்கிறார். அல்லேலூயா. அவர் தம்முடைய உண்மைகளை வானங்களிலே ஸ்தாபிக்கிறார். இன்றைக்கு என்னோட கூட நீ பரதீசில் இருப்பார். அல்லேலூயா. இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இது இப்ப இந்த சிலுவை கல்லன் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, பரதீசில போய் வாசிங்க 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை அவர் சொல்லியிருப்பான் நான் நினைக்கிறேன். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 13வது வசனம். நாம் உண்மையுள்ளவர்களா இருந்தாலும், உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மைத்தாம் மறுதலிக்க மாட்டார். அவர் தம்மைத்தாம் மறுதலிக்க மாட்டார். ஒரு சிலுவை கல்லன் அவரை மறுதலித்தான். இவன் உண்மை இல்லாதவன். இன்னொரு சிலுவை கல்லன். நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் தம்முடைய உண்மையில அவர் என்ன பண்ணல? கொஞ்சம் கூட மாற்றத்தை தெரிவிக்கல. அவர் தம்முடைய அவர் உண்மையா இருக்கிறார். அவர் தம்மைத்தாம் மறுதலிக்க மாட்டார். நான் என் வாழ்நாள்ல கொஞ்சம் கூட ஒரு உண்மையான மனுஷனா இல்லை, என் மனைவிக்கு நல்ல கணவனா இல்லை, பிள்ளைக்கு நல்ல ஒரு அப்பாவா இல்லை, ஒரு தேசத்துக்கு நல்ல ஒரு குடிமகனா இல்லை, ஒரு துரோகியாக, கொள்ளைக்காரனாக, திருடனாக, அக்கிரமக்காரனாக இருந்தேன், சிறைச்சாலையில இருந்தேன். ஆனால் நான் என் வாழ்க்கையில உண்மை இல்லாதவனா நான் இருந்தா கூட அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எதுல? அவரை அண்டி கொண்டதுனால. கடைசி மணித்துளிகளில, கடைசி என்னுடைய ஜீவனை நான் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கடைசி நேரத்தில் அப்ப போய் ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று சொன்னது ஒரு கூக்குரலுக்கு, ஒரு ஏக்கத்துக்கு, ஒரு சின்ன ஜெபத்திற்கு, ஒரு கீழ்ப்படிதலுடைய ஒரு சின்ன ஜெபத்திற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்றால் அவர் தம்முடைய உண்மைகளை வானங்களிலே ஸ்தாபித்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை நாம பார்த்து ஜெபித்து முடிக்கலாம். தானியேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17-18 வாசிங்க. தானியேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17-18.
நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்று ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். இவங்க போர்ஷனை பக்காவா முடிச்சிடுறாங்க. அல்லேலூயா. எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த உடன்படிக்கையில் நாங்கள் உண்மையா இருக்கிறோம். அல்லேலூயா. அந்நிய தேவர்களை வணங்குவதில்லை. எப்போ? விடுவிக்காமற் போனாலும். அந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் சொல்றாங்க. எங்களை ஆண்டவர் விடுவிக்காம போனாலும் கூட நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்? வணங்குவதும் இல்லை. அல்லேலூயா. எந்த நம்பிக்கையில சொல்றாங்க? எந்த நம்பிக்கையில சொல்றாங்க? வாசிங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனத்துக்கு மேல உள்ள நம்பிக்கையினால தான் அவங்க அறிக்கை பண்றாங்க. உங்க பழைய ஏற்பாட்டு விசுவாசியா இருந்தா கூட புது உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம் அவங்களுக்கு அப்பவே கொடுக்கப்பட்டது. வாசிங்க 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினாலே திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படாதபடிக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளத்தக்கதான போக்கையும் உண்டாக்குவார் என்பதை சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அன்றைக்கே அறிந்திருந்தார். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் தம்முடைய உண்மையை வானங்களிலே ஸ்தாபித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அங்க அந்த வசனம் 13ஆம் வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கு. சோதனை மேல் சோதனை 7 மடங்கு அங்க நெருப்பு என்ன பண்றான்? அதிகரிக்கிறான். பேச பேச பாருங்க, இன்னும் ஸ்பீடை ஏத்துறான் நெருப்ப. இவனே தேவையில்லாத பேசி என்ன பண்றான்? தேவையில்லாத பேசு ராஜாவுக்கு, நமக்கு இல்ல. அல்லேலூயா. அப்போ விடுவிக்காமற் போனாலும் உண்மை நாங்கள் என்ன பண்றது இல்ல? சட்டை பண்றதே இல்லை. அல்லேலூயா. அப்ப அந்த ஒரு விசுவாசம் எப்படி இருக்குன்னா, வானங்களிலே தம்முடைய உண்மைகளை ஸ்தாபித்த ஆண்டவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார். திராணிக்கு மேலாக நாங்கள் சோதிக்கப்படுவதில் அவர் ஒரு நாளும் அவர்கள் என்ன பண்ண மாட்டார்? விடமாட்டார். திராணிக்கு மேல சோதனைகளை ஏற்றுக்கொள்ள, சகிக்க, அதை அனுபவமாக்கிக் கொள்ள ஒரு நாளும் நம்முடைய தேவன் ஒப்பு கொடுக்க மாட்டார் என்கிற நம்பிக்கை அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால, என்னுடைய உண்மையில நான் சரியா இருந்தேன்னா அவர் போர்ஷன் அவர் பார்த்துக்குவார்ன்ற நம்பிக்கை குதிச்சுட்டான் தீயில. அல்லேலூயா. தூக்கி போட்டவன் கூட எரிஞ்சிட்டான். இவங்களுக்கு பாருங்க, முடி கூட கருகல. அல்லேலூயா. ட்ரெஸ் கூட கருகல. அல்லேலூயா. திராணிக்கு மேலாக மீண்டும் வசனத்தை வாசிக்க 13ஆம் வசனத்தை 1 கொரிந்தியர் ஒவ்வொரு வார்த்தையா கூட அதுல பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் உண்மை. அப்ப நமக்கு என்ன வரும்? நமக்கு வர்ற எல்லா பிரச்சனையும் சாதாரண மனுஷனுக்கு வர்ற பிரச்சனை தான். ஏதோ நமக்கு தான் புதுசு, நமக்கு தான் பெருசு அப்படி நீங்க நினைக்கவே கூடாது. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறொன்றும் இல்லை. அடுத்து தேவன் உண்மையுள்ளவராயிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அந்த சோதனையின் மத்தியில அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். வாசிங்க. உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக அது 7 மடங்கு அக்கினியை தாங்கத்தக்கதாக பாருங்க ஒரு குஷனை ஏற்படுத்துறார். அந்த அக்கினிக்குள்ளே ஒரு ஏசியை போடுறார். அல்லேலூயா. அந்த அக்கினிக்குள்ளே ஒரு குளிர்ச்சியை ஏற்படுத்துகிறார். அப்போ அந்த சோதனையை தாங்க உள்ள போட்டு வெளியில எடுக்கணும்ல, அந்த டியூரேஷன், அது சுத்தி வர்ற அந்த நேரம், உள்ள இருந்து வெளியில வர்ற வரைக்கும், நார்மல் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும், ரூம் டெம்பரேச்சருக்கு வர்ற வரைக்கும் அந்த அக்கினி குண்டத்துல எப்படி தாங்குவதற்கு பலன் கொடுத்தார். அல்லேலூயா. ஏன்னா அவர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உலாவி கொண்டு இருக்கிறார். அப்ப தேவ பிள்ளையே, உனக்கு எனக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, என் சோதனையில என் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. நான் 7 மடங்கு அக்கினியின் மத்தியிலே கடந்து போனாலும் அந்த அக்கினியின் மத்தியிலே என்னை நடத்த ஒரு தேவன் உண்டு, என்னை கரம் பிடிக்க ஒரு தேவன் உண்டு, என்னோடு கூட உலாவி கொண்டு இருக்கிற என் தேவன் உண்டு. அல்லேலூயா.
6 பேப்பர் ஆடிட் பேப்பர் அவ்வளவு அப்படியே அக்கினி மாதிரி இருந்தாலும் 7வதாக அவர் உன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா. எந்த பரீட்சையை பார்த்து பிள்ளைங்க பயப்படாதீங்க. அல்லேலூயா. பேனால அவர் இருக்கிறார். அல்லேலூயா. பேப்பர்ல அவர் இருக்கிறார். கொஸ்டின் பேப்பர்ல அவர் இருக்கிறார். எதை குறித்து பயப்படாது. பிள்ளைங்களுக்கு பரீட்சை தான் பெரிய சோதனை. அல்லேலூயா. அப்போ எதை குறித்து பயப்படாதீங்க. ரிலாக்ஸா படிங்க. நல்ல தைரியமா இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த சோதனையின் நடுவில் நம்மோடு கூட இருக்கிற தேவன் உண்மை உள்ளவர். அப்ப பாருங்க, சோதனையோட கூடாது தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. பாருங்க, தூக்கி போடுறதுக்கு ஆளா அந்த நேபுகாத்நேச்சார் சொல்றான், நீங்களே வெளியில வாருங்க அப்படின்றான். இன்னும் இருக்கிற ஆளையே கொண்டு போய் அவன் கொளுத்தி போறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை. சட்டிக்குள்ள போடுறதுக்கு மட்டும் ஆளு, வெளியில வர்றதுக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே வெளியே வாருங்கள் அப்படிங்கிறான். இப்ப யார் வெளில கொண்டு வர்றது? இயேசுனார் தான் கொண்டு வர்றது. போட்டது உலகத்தான், ஆனா வெளியில கொண்டு வர்றது யாரு? உண்மையுள்ள கர்த்தர். அல்லேலூயா. ஏன்னா வெளியில வந்து யாராவது ஒரு கிரேன் வச்சு தூக்கி எடுத்தா கூட அந்த கிரெடிட் அவனுக்கு போயிடும். அல்லேலூயா. பக்கத்துல போய் தான் எரிஞ்சு போயிட்டான் 4 பேரு. எப்படியாவது நான் தான் உள்ள போட்டேன், ராஜாக்கு அந்த குற்ற உணர்வு வந்து நான் தான் போட்டேன், நான் தான் தூக்கணும் அப்படின்னு சொல்லி தூக்குனா கூட பெருமை அவனுக்கு போயிடும். பாருங்க, தன்படியே வெளியே வந்தார்கள். அல்லேலூயா. எப்படி? உள்ள இருந்து தம்முடைய உள்ள கைகள தூதர்களை கொண்டு தாங்கி 3 பேரை அலாக்க கொண்டு வெளியில விடுறார். ஆமென். தப்பித்துக் கொள்ள ஒரு போக்கை ஏற்படுத்துகிறார். அந்த போக்கை ஏற்படுத்துகிற அந்த கிரெடிட்டை கூட ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுக்கிறதே அல்ல. அல்லேலூயா. அதை தமக்கே சொந்தமாக்கி தம்முடைய உண்மையை வானங்களிலே ஸ்தாபிக்கிறார். அல்லேலூயா. லாசருவுக்கு தம்முடைய உண்மையை வானங்களிலே ஸ்தாபித்தார். அல்லேலூயா. சிலுவை கல்லனுக்கு தம்முடைய உண்மையை வானங்களிலே ஸ்தாபித்தார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு தம்முடைய உண்மையை வானங்களிலே ஸ்தாபித்தார். இப்ப புரியுதா உங்களுக்கு? உண்மையை நீங்க எங்க தேடணும்? உண்மையை அங்கதான் தேடணும். உண்மையை உலகத்துல தேடக்கூடாது. உலகம் ஒரு மாயை. உலக ஆசீர்வாதத்தினால தேடக்கூடாது. சோதனையின் மத்தியிலே தான் அவருடைய உண்மையை நீங்க வானத்துல பார்க்க முடியும். அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பெருமிச்சோடு ஒரு ஏக்கத்தோடு நீங்க வானத்தை நோக்கி பாருங்க. என் மனைவி அடிக்கடி பாருங்க, நட்சத்திரம் பாருங்க, அந்த மேகத்தை பாருங்க. அப்படி நாங்க அந்த இயற்கையை பார்க்கும்போது வானத்தை ஆண்டவர் எப்படி சிருஷ்டித்திருக்கிறார், எப்படி உருவாக்கிறார், அந்த இயற்கையை பார்த்து அப்படியே என்னுடைய மனைவி அப்பப்ப என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஆராய்ச்சி பண்ணுவாங்க. வானங்களிலே அவருடைய உண்மை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ உங்களுக்கு 2 காரியத்தை நான் நினைவு கூட்டி ஒரு வசனத்தை ஜெபமாக சொல்லி நான் முடிக்க போகிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனம். உபாகமம் 7:9 வாசிங்க. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். அவருடைய பேரை என்ன? உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். இந்த வார்த்தை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணிக்கிறாரா? உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். இந்த உடன்படிக்கையை, இந்த நித்திய உடன்படிக்கையை இந்த மாசத்துல ஆண்டவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன். இந்த சத்தியத்தை கேட்கிற தூரத்திலும் சமீபத்திலும் உண்மையாய் கேட்கிற எல்லா ஜனங்களுக்கும் அவர் பண்ணுகிற நித்திய உடன்படிக்கை என்ன அப்படின்னா, உங்களை நித்திய ஜீவனுக்கு என்று நான் தெரிந்து கொள்வேன். இந்த உலகத்துல உங்களுக்கு 1000 சம்பவிக்கலாம். இந்த உலகத்துல உங்களுக்கு 1000 எதிர்மறையான காரியங்கள் நடக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிற சத்தியம் உண்மை என்று சொன்னால், நித்திய விவாகத்திற்கென்று நித்திய ஜீவனுக்கென்று நான் உங்களை நியமித்துக் கொள்கிறேன். அந்த உடன்படிக்கையில நான் உண்மையுள்ள தேவன் என்பதை அவர் இன்றைக்கு உறுதிப்படுத்துகிறார். அதை மறந்து போகாதீங்க. 24:27 வாசிங்க. என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையும் தம்முடைய உண்மையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. அவர் தம்முடைய கிருபையும் தம்முடைய உண்மையும் என்னை விட்டு நீக்கவில்லை. இப்ப பாருங்க, இதுல என்ன நமக்கு பெரிய ரகசியம் கிடைக்குது அப்படின்னா, ஆபிரகாம் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தான். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு உண்மையா இருக்க விரும்புகிறார். அதை எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, அவருடைய ஊழியக்காரன் செய்கிற விஷயத்துல கூட அவர் என்ன பண்றாரு? உதவியா இருக்கிறார். அப்ப ஆபிரகாமுக்கு எங்கெங்கெல்லாம் காரியங்கள் நடக்கணுமோ அங்க எல்லாமே ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் வேலைக்காரன் எப்படின்னு பாக்குறது இல்லை.
அவன் என்னுடைய ஆபிரகாம் நிமித்தமா அவன் போகிறான். என்னுடைய ஆபிரகாமுடைய ஒரு விசேஷத்து நிமித்தமா அவன் பொன் பார்க்க போறான். அல்லேலூயா. அப்போ என்னுடைய எஜமானாகிய ஆபிரகாமின் மேல் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்போ உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வேணும். 2 வசனத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். உபாகமம் 7:9 அவர் உடன்படிக்கையும் தயவையும் காத்து கொள்கிற உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா. அப்ப நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார் அப்படின்னா ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அதனாலதான் பாருங்க, வழியெல்லாம் எலேசருக்கு ஒரு உண்மையுள்ளவரா இருந்து அவருடைய வேலையை ரொம்ப ஈஸியா முடிச்சு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை நாம ஜெபமாக மாற்றி நாம் கொஞ்ச நேரம் ஆராதித்து நாம் அப்படியே திருவிருந்துக்கு நேராக கடந்து போக போறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் இந்த வசனத்தை அறிக்கை செய்யணும். சங்கீத புஸ்தகம் 40வது அதிகாரம் 11வது வசனம் எல்லாரும் சேர்ந்து நான் வாசிக்க போகிறோம். வாசித்தாப்பா, கீபோர்டு வாப்பா. சங்கீதம் 40:11 எல்லாரும் ஏகமாய் நான் வாசித்து ஒரு ஜெப வசனம். அல்லேலூயா. சங்கீதம் 40:11 எடுத்துக்கொள்ளலாம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஓட்டு பிரைஸ் லார்ட். சங்கீதம் 40:11 எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தாவே நீர், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கர்த்தாவே நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேயும், உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுது. தாவீதுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். என்னுடைய கிருபையும் என்னுடைய உண்மையும் அவனோடு கூட இருக்கும். என்னுடைய கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என்னுடைய உண்மையை நான் பிசகாமலும் இருப்பேன். அதே தான் இங்க இவருக்கு பாருங்க. அப்போ உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுது. ஆண்டவரே, எல்லாரும் சொல்லுங்க. ஜெபித்தது வசனத்து மேல கை வச்சு சங்கீதம் 40:11 மேல வச்சு மீண்டும் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேயும், உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுது. ஆண்டவரே.